Welcome to Trade in the Zone YouTube channel. So last 4-5 months நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ இது ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சம்திங் ரிலேட்டட் டு கேன். ஸோ கேன் அப்படின்றவரோட ஒரு ட்ரேடிங் டெக்னிக்கை வச்சு தான் இந்த வீடியோ. வில்லியம் டெல்பர்ட் கேன். ஸோ இவரோட மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஜியோமெட்ரி லைக் பிளானட்டரி மூமெண்ட், ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ராலஜி. இந்த ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ராலஜி வந்து கம்ப்ளீட்டா இந்தியன் பேஸ்ட் வந்து அவரு இந்தியாவில் வந்து கத்துட்டு போனாரு. ஸோ ஏன்ஷியன் மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து எகிப்தோட மேத்தமெட்டிக்ஸ் சிஸ்டம். ஸோ அதான் எகிப்தில் வந்து அவர் லேர்ன் பண்ணாரு. ஸோ இதெல்லாமே ஒரு கம்பைண்டா பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கொண்டு வந்தாரு. ஸோ 19th சென்ச்சுரியில ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா கேன் இருந்தார். ஸோ அவரோட சக்சஸ் ரேஷியோவும் ஹை லெவல் தான். ஸோ அவரோட மெத்தட்ஸ் வச்சு தான் இது கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி சம்திங் ஓன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் நான் சொல்லணும். ஏன்னா இது வந்து நான் சொல்ற விஷயமும் வேற வேற குரூப்ல வேற வேற டீச்சிங் மெத்தட்ஸ்ல கேனை பத்தியும் கேன் நம்பர்ஸை பத்தியும் சொல்றதும் வித்தியாசம் வரலாம். பட் நான் சொல்றதான் அக்யூரேட் கரெக்ட்னு நான் சொல்லலை. ஸோ இது சம்திங் ரிலேட்டட் டு மை ஓன் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர்ஸ் கால்குலேட் பண்றது எப்படி, அதாவது ஸ்டாண்டர்ட் கேன் நம்பர்ஸ். இது எப்படி சொல்றதுன்னா இது என்னோட ஸ்டாண்டர்ட். இது ஸ்டாண்டர்ட்னா எல்லாருமே யூஸ் பண்றது இல்லை. ஸோ நான் கண்டுபிடிச்ச மெத்தட்ல ஒரு ஸ்டாண்டர்டா இதுதான் கேன் நம்பர்ஸ், இது மாறாது. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே பிளாட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் ஆங்கிள்ஸ். ஸோ இது எப்படின்னா அந்த நம்பர்ஸை வச்சு எப்படி ஆங்கிளா டிரைவ் பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி கேன் நம்பர்ஸை யூஸ் பண்ணி கேன் ஆங்கிள்ஸை வச்சு என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும்ன்றதையும் சொல்ல போறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் டேட். கேன் வந்து பிளானட்டரி மூவ்மெண்ட்டை வச்சு ஒரு மார்க்கெட் சைக்கிள், அதாவது ஒரு ட்ரெண்ட் எப்போ வந்து மாறும், எப்போ வந்து ஒரு ஹையை தொடும், எப்போ ஒரு லோவை தொடும் அப்படின்றத வந்து ஒரு இந்த ஜியோமெட்ரிக்கல் லைக் பிளானட்டரி மூவ்மெண்ட் அண்ட் ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஈவன் ஏன்ஷியன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸை மிக்ஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாரு. ஸோ அதுதான் அதை டிரைவ் பண்ணி தான் ஒரு டேட்ஸ் அவர் கொடுத்த டேட் தான் இது. நாங்கள் யாரும் ஃபைன் பண்ணது கிடையாது. ஸோ இது ஸ்டாண்டர்டா ஒரு டேட். ஸோ இதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்க முடியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈவன் ஃபாரின் லைக் நாஸ்டாக், ஸோ டவ் ஜோன்ஸ், ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தௌசண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூட் அண்ட் கோல்டு. ஸோ நான் மேக்ஸிமம் இந்த கேன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணதே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்காக தான். க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணோம்னா ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் இந்த நம்பர்ஸை, அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஆங்கிள் எப்படி கிரியேட் பண்ணணும், ஆங்கிள் படி தான் ஒரு மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ எந்த டிகிரிக்கு மேலே போனால் பை பண்ண போகிறோம், எந்த டிகிரி கீழே வந்தால் செல் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வீடியோஸ்குள்ளே பார்ப்போம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்ட்ரி எங்கே எடுக்கணும், ஆவரேஜ் எங்கே பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், அதாவது ஸ்டாப் லாஸ் போட்டு எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், டார்கெட் எங்கே வைக்கணும். ஸோ இதெல்லாமே நான் அப்கமிங் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ கேன் நம்பர்ஸ், அந்த ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் தாங்க எல்லாமே. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1, இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, ஸோ 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81, 99 ஸ்கொயர் பண்ணோம்னா 9800. ஸோ ஸ்கொயர் ரூட் தாங்க எல்லாமே. ஸோ ஒரு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணோம்னா அதுக்கான வேல்யூ என்ன வருமோ அதுதான் கேன் நம்பர்ஸா யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எப்படி டிரைவ் பண்ணணும், அதாவது எல்லாமே ரவுண்ட் நம்பரா வராது. ஸோ இன்னர் நம்பர்ஸ் வரும். இப்போ 1க்கும் 2க்கும் பிட்வீன் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி நம்பர்ஸ். பாயிண்ட்ல வச்சோம்னா 99.99. ஸோ அப்படிதான் நிறைய நம்பர் இருக்கு. ஸோ அதுல வந்து மேஜர் நம்பர்ஸ் எடுத்துட்டு ஸோ மேஜர் ரிவர்சல்ஸ் எங்கெங்க இருக்கும், ஸோ இதை டிரைவ் பண்ணதான் இந்த நம்பர்ஸ். ஸோ அதாவது 1க்கும் 2க்கும் பிட்வீன்ல நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1.25, அடுத்து 1.5, அடுத்து 1.75. இது ஒரு மேஜர் ரவுண்ட் நம்பர்ஸ் தான் இதுவும். ஸோ இப்போ 1.25யும் 1.25யும் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் பண்ணோம்னா 1.56. ஸோ 1.5யும் 1.5யும் பண்ணோம்னா 2.25, 1.75 அண்ட் 1.75 பண்ணோம்னா 3.06. ஸோ அதே மாதிரி 2, அப்புறம் 2.1, ஸோ 2.2 அப்படி போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2.25யும் 2.5யும் 2.75 அண்ட் 3. ஸோ இப்படிதான் இந்த சீரியஸ் போகும், இந்த சீக்வன்ஸ். இது ஆல்ரெடி கேன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கேன் நம்பர்ஸ் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லி நான் டெலகிராம் குரூப்ல ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டெலகிராம் ட்ரேட் ஒன்லி இந்த ஜோன் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ
எடுக்காதவங்க நான் பின் பண்ணியிருக்கேன், அந்த மெசேஜ் கீழே அந்த நம்பர்ஸ் அண்ட் டேட்ஸ் இருக்கு, வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பிளாட் பண்ண போறோம்னு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி டிரைவ் பண்ணன்றதை எக்ஸல்ல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்க, சேம் தான். இப்போ வந்து 1 1 2 3 4 5. ஸோ இந்த பக்கம் வர நம்பர்ஸ். ஸோ 1 இப்போ வந்து 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4. ஸோ இதை நம்ம வந்து ரெட்டா கன்சிடர் பண்ணணும். தீஸ் ஆர் ஆல் த மேஜர் நம்பர்ஸ். ஸோ அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ 4 ஸ்கொயர் ரூட் பண்ணா 16, 8 ஸ்கொயர் ரூட் பண்ணா 64. ஸோ இதெல்லாம் மேஜர் நம்பர்ஸ். ஸோ இதுல இப்போ வந்து 64 எக்ஸாம்பிள், இட் 64 ஸ்கொயர் ரூட் 8 ஸ்கொயர் ரூட் பண்ணோம் 64. ஸோ 8.13 ஸ்கொயர் பண்ணணும். அதாவது 8.13 இன்ட்டு 8.13 இதை ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர வேல்யூ தான் 66.02. ஸோ த நெக்ஸ்ட் நம்பர், இதை வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்பராக சொல்லிக்கலாம், இல்லை நம்ம ஆவரேஜ் பண்ண யூஸ் பண்ண போற நம்பர் இதுதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0.25 அப்படின்றது ஒரு ரவுண்ட் மேஜர் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8.25 இன்ட்டு 8.25 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 68.06. ஸோ 68 இதை ரவுண்டா வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி டிரைவ் பண்ணதான் அப் டு 230 நம்பர்ஸ் வந்து நான் டிரைவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்க எதுவும் அதை ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப் டு 230. ஸோ 230 இன்ட்டு 230 52,900. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அப்போ 230.13 இன்ட்டு 230.13 தான் 52,958. ஸோ இப்படிதான் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெட் அண்ட் ப்ளூ எதுக்காக அப்படின்னா, ரெட் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ப்ளூவை வந்து நீங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் பண்ற என்ட்ரியை அந்த இடத்துல போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ளூ. ஓகேங்களா. இந்த ஒயிட் அப்படின்றது ஒரு ஸ்டாப் லாஸ் மெத்தடுக்காக யூஸ் பண்ணது. பட் அதை நான் வந்து உங்களுக்கு நான் சார்ட்ல போறப்ப சொல்லி கொடுப்பேன். ஸோ நம்ம வந்து இப்போ கமாடிட்டியில பார்ப்போம். ஸோ இந்த கேன் நம்பர்ஸ் எப்படி கமாடிட்டியில், ஏன்னா நான் மேஜரா லைக் பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் எனக்கு தெரியும், நிறைய பேர் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்றீங்க. ஸோ என்ன மாதிரி மார்க்கெட் லைக் வால்டைல் அதிகமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப சைட்வேஸாக போட்டோம். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியணும். ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சா போதும்னு கிடையாது. ஸோ கூடவே இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அது எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஸோ அதுக்கான ஒரு டூல் தான் இது அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும். ஸோ இதை நம்பியே ட்ரேட் பண்ணலாமான்னா கண்டிப்பா பண்ணலாம். பட் கூடவே டெக்னிக்கல் வச்சிருந்தீங்கன்னா யூ வில் மேக் லாட் ஆஃப் மணி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஆசமா ஒர்க் ஆகும். ஸோ இதை நீங்க வந்து லைவ்லயும் ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் வந்து குரூப்ல வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைவ் ட்ரேடிங் கூட நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் நான் எவ்ரிடே அனுப்பிச்சிருவேன். ஸோ இந்த 14-15 டேஸ்க்கு. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1624. இந்த 1624க்கு நியர்பையா என்ன ரெட் லைன், அதாவது ரெட் லைன்ல இருக்கிற நம்பர் இருக்கு, ப்ளூ லைனோட நம்பர் என்ன இருக்கு, ஒரு 4 ரெட் லைன்ஸ் அண்ட் 4 ப்ளூ லைன்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வர ரெட் லைன் அண்ட் ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா 1640 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க உங்களுக்கு இந்த ரெட் வேல்யூ இருக்கு. ஸோ நான் எல்லோட ஹைலைட் பண்றேன். ஸோ இந்த ரெட் வேல்யூ அண்ட் திஸ் ஒன் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 620 and 600. So between வர ப்ளூ பார்த்தீங்கன்னா 610, so 631 and 651 and 671, so 681. So இதை நம்ம ஃபிளாட் பண்ணிப்போம், ரெட்லயும் ப்ளூலையும் ஃபிளாட் பண்ணிப்போம். ஸோ இந்த நம்பர்ஸை சார்ட்ல வந்து ஃபிளாட் பண்ணலாம். ஸோ ரெட்டை வந்து ரெட் லைன் ஆகும், ப்ளூவை ப்ளூ லைன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீங்க நான் யூஸ் பண்ற மாதிரியே நீங்க லைன்ஸ் ஹாரிசான்டலா யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி குட். சொல்ல போனா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ 1600 வந்து நம்மளுக்கு ரெட் லைன். ஸோ நான் வந்து 1600ல ரெட் லைனை ஃபிளாட் பண்றேன். 1600. ஸோ இது வந்து ரெட் லைன், நீங்களே பார்க்கலாம் 1600. நெக்ஸ்ட் ப்ளூ லைன் 1610 வந்து ப்ளூ லைன். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ லைன். ஸோ நெக்ஸ்ட் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா 1620.
1620 next red line. So அடுத்த next red line போடுவோம். next red line பாத்தீங்கன்னா 1640. அடுத்த ரெட் லைன் பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா 1661. ஸோ இதுக்கு பிட்வீன் வர்ற ப்ளூ லைன்ஸை பார்ப்போம். ஸோ 1620க்கு அடுத்து வர்ற ப்ளூ, 1620க்கு அடுத்து வர ப்ளூ பார்த்தீங்கன்னா 1631. ஸோ இதை ப்ளூல மார்க் பண்றேன். ஸோ அடுத்த ப்ளூ பார்த்தீங்கன்னா 1651, அதாவது 1640க்கு அப்புறம் 1651 and 1671. ஸோ இந்த மாதிரி நீங்க நியர்பை வேல்யூஸ் எல்லாமே பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்ல இருக்கிறது ரெட்லயும், ப்ளூல இருக்கிறது ப்ளூலையும் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் கம்ப்ளீட்டா பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கரண்ட் மார்க்கெட்டுக்கு நியர்பை எல்லா நம்பரையும் பிளாட் பண்ணிருக்கேன். சேம் நம்பர்ஸ் தான், 1600, 1016, 1620 and 1631, 1640. ஸோ இந்த மாதிரி நீங்க ரெட் அண்ட் ப்ளூவா பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், ரெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் லைன், அதாவது நம்ம எடுக்கிற என்ட்ரியோட ஆவரேஜ் இல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லைனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி ஆங்கிளா கன்வெர்ட் பண்றது. ஸோ அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ என்னோட மெத்தட் வந்து அந்த ஃபார்முலாஸ் படி இல்லை, இது வெரி சிம்பிள் மெத்தட் தான். நான் எந்த ஃபார்முலாவுக்கு இது யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணிக்க ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா என்னன்னா, ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட், ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன வருதோ அதை வந்து நான் 180 டிகிரியா கன்சிடர் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3600. ஸோ 60யோட ஸ்கொயர் ரூட் நீங்க 60 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா, அதாவது 60 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3600 வரப்போகுது. ஸோ இதை வந்து நான் 180 டிகிரியா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் சொல்றேன், கேனோட மெத்தட்ஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது என்னோட ஸ்ட்ராட்டஜி தான். இதை வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியோடயோ இல்லை வேற ஒருத்தர் சொல்லி கொடுத்ததோடய கம்பேர் பண்ணுவோம்னா, இது உங்களுக்கு செட்டாகவும் சூட்டாகவும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை நான் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் குரூப்ல பார்த்துருப்பீங்க. நிறைய அக்யூரசி வந்து இதுல கிடைக்கும். ஸோ அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தரணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்டே சொல்லி தரணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃபிகல்ட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஹியூஜ் வால்டாலிட்டி பிளஸ் உங்களுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. என்ன சொல்றது, ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் எல்லாம் சாதாரணமா மூவ் ஆகுது க்ரூட்ல அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு வந்துட்டு எந்த டெக்னிக்கா இருந்தாலும் உங்களுக்கு எங்க ஸ்டாப் லாஸா போடணும், எங்க எக்ஸிட் ஆகணும், எப்படி என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண போகுது பிரைஸ், இது எதுவுமே தெரியாது, எல்லாமே க்ளூலெஸ். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ சொல்லணுன்ற அவசியம். ஸோ அதனாலதான் இந்த வீடியோவும் கூட. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ஒரு வேல்யூ. எக்ஸாம்பிள் நான் 3600 கொடுத்துருக்கேன். இதுவே நீங்க 70 ஸ்கொயர் ரூட் பண்ணாலும் 770 into 70 என்ன வேல்யூ வருதோ அதுதான் அதோட ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ 50 ஸ்கொயர் ரூட் பண்ணா என்ன வேல்யூ, 2500. அப்போ 50 வந்து 180 டிகிரி ஃபார் 2500. ஸோ 2500ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்ப 50 வந்து ஒரு ஸ்கொயர் ரூட். ஸோ இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் எங்க இருக்கு, 1600 இருக்கு. அப்படின்றப்போ ஒரு 40யோட ஸ்கொயர் ரூட் தான் இப்போ கரண்ட் மார்க்கெட் ரன்னிங். அப்போ ஒரு 40ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி. அப்போ 180 டிகிரில ஆஃப் என்ன. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், 3600 வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கொயர் ரூட் நம்பர், அது 180 டிகிரி ஆகும். அதோட 50%, 180ல 50% பாத்தீங்கன்னா 90 டிகிரி. அது வந்து 30, அதாவது 60ல ஆஃப் வந்து 30. ஸோ 180ல ஆஃப் 90. ஸோ அதை நெக்ஸ்ட் டிவைட் பண்ணோம்னா 90ல ஆஃப் வந்து 45. ஸோ அதனால அது 15. 45ன்றது 15 நம்பர்ஸ். ஒரு 15 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆனா அது 45 டிகிரின்னு அர்த்தம். 30 பாயிண்ட் ட்ரேட் ஆனா 90 அண்ட் 60 பாயிண்ட் ட்ரேட் ஆனா 180. ஸோ இதை தான் நான் வந்து ஆங்கிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார்ட்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 1600 அப்படின்ற ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா ஒரு 0ன்னு கன்சிடர் பண்ணலாம். இது வந்து 0, இதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த வேல்யூ வந்து 0.
ஸோ அடுத்த டிகிரி பார்த்தீங்கன்னா 90, அதாவது இங்க இருந்து இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 40 வருது இல்லைங்களா? ஸோ 40 into 40 தான் 1600. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு 180 டிகிரி எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா 1640, 40 நம்பர் ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து 180 டிகிரியா டிரைவ் பண்றேன். ஸோ இந்த வேல்யூ வந்து 180 டிகிரி. ஸோ இதுல பிட்வீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து வர ரெட் லைன், அதாவது ஜீரோவுக்கு மேல இருக்கிற ரெட் லைன், இதுக்கும் இதுக்கும் பிட்வீன் ஆஃப் அப்படின்னப்போ 1620. இப்போ 40 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 தான் 1600, அது 180 டிகிரி ஆகும். ஸோ இப்போ அதுல ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரியா சொல்லணும். ஸோ இதை 180 கட் பண்றப்போ நம்மளுக்கு 90 டிகிரி 1620 வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 45 டிகிரி. ஸோ இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ மேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா 135 டிகிரி. இது ஜஸ்ட் இன்ட்ராடே தாங்க. இது வந்து ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஓன் ஸ்ட்ராட்டஜி. எந்த ஒரு மெத்தடையும் நான் ஃபாலோ பண்ணல. ஸோ இதை வந்து கம்பேரும் பண்ணாதீங்க. இது நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணது. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வேலையே உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு ஓகே, என்னால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு, என்னோட டெக்னிக்கலுக்கு இது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, இல்லைனா நோ இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ இந்த 1600 ஜீரோ வச்சோம்னா, ஸோ இதோட 180 பார்த்தீங்கன்னா 1640. ஸோ அதுதான் இந்த லைனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 1600ல 180 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1640 அண்ட் 90 பார்த்தீங்கன்னா 1620. சிம்பிளாக வச்சுக்கோங்க. 1600 ஃபர்ஸ்ட் ரெட் லைன் 90 டிகிரி, செகண்ட் ரெட் லைன் 180 டிகிரி, third red line 270 degree, and fourth red line 360 degree. One cycle is completed. So இப்ப ஆங்கிளா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆங்கிளா இப்படிதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரெட் லைன் 0, அதுக்கு மேல இருக்கிற ரெட் லைன் 90, அண்ட் அதுக்கு மேல இருக்கிற ரெட் லைன் 180, அண்ட் 360 அண்ட் 45. இதெல்லாம் மைனர் ஆங்கிள், டிகிரி ஆங்கிள் நான் சொல்லுவேன். So how to trade GAN numbers by using GAN angles. இந்த angles வச்சு எப்படி ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்ம மெயின் திங். ஸோ இந்த ஆங்கிளை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் இன்ட்ராடேல பண்ண போறோம். இட் இஸ் நாட் அ பொசிஷனல், இட் இஸ் அ இன்ட்ராடே, பியூர்லி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த ஜீரோ நம்மளோட மெயின் டாஸ்க், how to find ஜீரோ. ஏன்னா ஜீரோ தெரியாம உங்களால எந்த 90 டிகிரில செல் பண்ணணும், எந்த 90 டிகிரில பை பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இதோட பேசிக் ரூல் சொல்றேன். வீடியோவை நான் ஃபேஸ் பண்றேன் கொஞ்ச நேரம், நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ என்னடா இது சர்க்கிளா போட்டு வச்சு ஒன்றும் புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சார்ட்டோடய சொல்லி தரேன். ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். திடீர்னு உங்களுக்கு புரியாம போச்சுன்னா இதை எடுத்து ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா மறுபடியும் கிடைச்சிரும். ஸோ இந்த ஜீரோ நம்பரை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற ஆங்கிள்ஸை டிரைவ் பண்றதா இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ இன்னைக்கு நடந்த ட்ரேடவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல கேப் டவுன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 30th. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல கேப் டவுன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன். ஸோ இதில் ட்ரேட் பண்ணும் அப்படின்றது எந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய கேப் டவுன்ல எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ டைரக்ஷனும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருந்திருக்கும். ஸோ நம்ம எப்படி அதில் ஜீரோவை ஃபைன் பண்ண போகிறோம், அடுத்த ஆங்கிள்ஸ் எப்படி டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோ. ஸோ ஜீரோவுக்கான ரூல்ஸ், either 1 minute or 5 minute chart. So either 1 minute or 5 minute chart. நான் 1 minute வைக்கிறேன். So 1 minute. இந்த 1 minute ஓட க்ளோசிங் அப்படின்றது என்னன்னா, இன்னைக்கு நேத்து செல், அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேல செல் பண்ணி பை பண்றவங்க, பை பண்ணி செல் பண்றவங்க ரெண்டு பேரோட க்ளோசிங்ஸ் இருக்கும். ஸோ பிளஸ் நம்மளுக்கு யூஎஸ்ல ட்ரேட் ஆகிறதுனால கேப் டவுன் கேப் அப்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே இந்த 1 minute கேண்ட்ல முடிஞ்சிடும், மேக்ஸிமம் முடிஞ்சிடும், அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட் இருக்கிற வரைக்கும். ஸோ அதனால நான் மேக்ஸிமம் 1 minute 5 minutes வரையும் பார்த்தீங்கன்னா போதும் அதோட க்ளோசிங்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 minute க்ளோசிங் நியர்பை 1620, அதாவது இந்த ரெட் லைன். ஸோ இதோட ரூல்ஸை மட்டும் கிளியராக கேட்டுக்கோங்க. ஸோ க்ளோசிங்க்கு பார்க்குறப்ப நியர்பை ரெட் தான் பார்க்கணும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் க்ளோசிங்
இங்க இருக்குன்னு வைங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ நம்ம இன்னைக்கு ஜீரோவா இதுதான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ப்ளூவுக்கும் பிட்வீன் இருக்கிற ரெட். ஸோ இந்த ஜோனுக்குள்ள எங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் இன்னைக்கு நம்மளோட ஜீரோ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ அண்ட் இந்த ப்ளூ இதுக்கு பிட்வீன் இந்த 1 minute கேண்டில் க்ளோசிங். ஸோ அதனால இந்த ரெட்டை நான் ஜீரோவா இன்னைக்கு அசியூம் பண்ணிக்க போறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஜீரோ அங்கே இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகுறது இந்த ஜீரோல இருந்து தான். ஸோ மேக்ஸிமம் அதாவது 5 minutes வரை எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 minutes கேண்டிலும் ஆல்மோஸ்ட் இவ்வளவுதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம இதை ஜீரோவா கன்சிடர் பண்ணலாம். ஒரு சில நாள்ல மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோசிங்கும், ஸோ அடுத்த 5 minute டியூ டு வாலட்டிலிட்டி இல்லைன்னா லோவர் சர்க்யூட் அப்பர் சர்க்யூட்னால என்னாவும் வேற ஒரு ஜோனுக்கு மாறி இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்துருக்கும். அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 minute 5 minute மேட்ச் பண்ண பாருங்க. இது ரெண்டுமே எப்ப இந்த ஒரு ஜோனுக்குள்ள பர்ஃபெக்டா க்ளோஸ் கிடைக்குதோ, அதாவது 1 minute கேண்டில், ஸோ அடுத்து வர்ற 5th கேண்டில் அதாவது 5 minute கேண்டில், இது ரெண்டுமே இந்த ப்ளூ லைன் ரெண்டு ப்ளூ லைனுக்குள்ள க்ளோஸ் ஆகணும். ரெட் ஜீரோவா எடுத்துக்கலாம். ஸோ இதுபடி போனா இப்போ நம்ம வந்து ஆங்கிள் வந்து டிரைவ் பண்ணிடலாம். ஸோ பாத்தீங்கன்னா இது ஜீரோ இன்னைக்கு. நம்மளோட ஜீரோ இன்னைக்கு 1620. ஸோ நம்மளோட 90 டிகிரி. ஸோ நான் சஜஸ்ட் பண்றேன் 45 டிகிரி தேவைப்படாது. ஏன்னா 90 டிகிரி பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இன்ட்ராடே பண்ண போறோம். ஏன்னா ஹை வால்டைல் இருக்கிற மார்க்கெட். ஸோ அதனால ஒருவேளை வால்டைலிட்டி கம்மியான 45 டிகிரி பத்தி பேசுவோம். ஸோ இப்போதைக்கு 90 டிகிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த 90 டிகிரி ஸோ அதோட -90 டிகிரி. ஸோ ஜீரோனா +90 இருக்கணும், -90 இருக்கணும். ஸோ மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து -90 டிகிரி, இது வந்து +90 டிகிரி. ஸோ ப்ளஸ் போட தேவை அவசியம் இருக்காது, பட் இருந்தாலும் மென்ஷன் பண்றேன். ஸோ +90 அண்ட் -90. ஸோ அடுத்த ஆங்கிள், ஸோ அடுத்த ரெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ இது 180. ஸோ +180 டிகிரி and -180 degree. So 0, next 90 degree and 180 degree, -90 degree and 180 degree. So as per strategy நம்ம 0 ஃபைண்ட் பண்றது பண்ணியாச்சு. ஸோ ஆங்கிள்ஸை டிரைவ் பண்ணியாச்சு. இதுதான் 90, இதுதான் 180 and 90 180. ஸோ 0 ஃபைண்ட் பண்றதுக்கான ரூல்ஸ் இவ்வளவுதான். 1 minute கேண்டலோட க்ளோசிங். ஸோ அப் டு 5 minutes பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ளூ லைனுக்குள்ளார எந்த ரெண்டு ப்ளூ லைனுக்குள்ளார அந்த க்ளோசிங்ஸ் இருக்கோ அதை ஜீரோவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுதான் இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற 0 பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட ட்ரேடிங் ரூல்ஸ். ஸோ 0 ஃபைன் பண்ணியாச்சு. அஸ் ஐ சைட் 0 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு இனிஷியல் என்ட்ரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்படி மூவ் அப்படின்னா 90 to 90. ஸோ ஃபர்ஸ்ட் 90 டிகிரில செல்லும், ஃபர்ஸ்ட் 90 டிகிரில பையும் மார்க்கெட் ஆகும். ஸோ ஒருவேளை ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னா ஒரு கொஞ்சம் பெரிய சைட்வேஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங் இருக்கப்போ 270ல செல்லும், 270ல பையும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம்னா 0 பார்த்தீங்கன்னா நமக்கு 1620. ஸோ அது வந்து ஜீரோவும் 90 டிகிரில செல்லும் பண்ண போறோம், 90 டிகிரில பை பண்ண போறோம். அதுக்கான ஸ்டாப் லாஸை வந்து 180ல மெயின்டைன் பண்ண போறோம். 180 நம்மளுக்கு டச் பண்றப்பதான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ 180 ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு 90ல செல்லும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் டுவர்ட்ஸ் டவுன் வந்தா 90ல பையும் பண்ண போறோம். ஸ்டாப் லாஸ் 180 தான் வைக்க போறோம். ஸோ சார்ட்ல பார்ப்போம். ஸோ சார்ட்ல பாருங்க உங்களுக்கு என்ட்ரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 90 டிகிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் நம்மளுக்கு வந்திருக்கிற ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 90 டிகிரி நோக்கி வந்திருக்கு மார்க்கெட். பட் 90 டிகிரியே தொடல. 90 டிகிரி அப்படின்றது 1600, 2 பாயிண்ட்ஸ் கம்மி இருக்கு. நம்ம வெயிட் பண்ணணும். 2 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி சேஸ் பண்ணக்கூடாது மார்க்கெட்டை. என்ட்ரி மிஸ் ஆனாலும் பரவாயில்ல,
we have to wait for 1600 for a buy entry. அதுக்கான ஸ்டாப் லாஸ் இந்த 180 நம்ம யூஸ் பண்ணணும். சேம் டவுட் இருந்தா அந்த ஷீட்டை போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிப்போம். பை, ஸோ இந்த 90 டிகிரி பையா யூஸ் பண்ண போறோம். ஸோ பை ஸ்டாப் லாஸ். ஸோ அதே போல செல் இருக்கணும் இல்லையா, மேல பிளஸ் 90 டிகிரில செல் பண்ண போறோம். ஸோ நம்ம செல் பண்ணோம்னா சேம் 180 டிகிரி ஸ்டாப் லாஸா வைக்க போறோம். ஸோ ட்ரேட் செட்டப் டன். ஸோ நம்ம 90 டிகிரில பையும் 90 டிகிரில செல்லும் பண்ண போறோம். அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அண்ட் பிலோ வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இதுதான் ட்ரேட் செட். ஸோ இன்னைக்கோட ட்ரேட் பிளான் இதுதான். இன்னைக்கு என்னோட இனிஷியல் ட்ரேட் பிளான். ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் நான் 0 ஃபைன் பண்ணியாச்சு, டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணா என்ட்ரி வெயிட் பண்ணேன். ஸோ 2 பாயிண்ட்ல என்ட்ரி மிஸ். பட் சேம் வே என்னாச்சு அப்படின்னா நான் இங்க செல்லுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இங்க செல் எடுத்துருக்கணும். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் ட்ரேட் அப் டு 1800. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஃபிளாஷ் ட்ரேட். ஸோ 1800. பட் நம்மளுக்கு வீக் காட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா 1661 வரையும் தான். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு ஃபெயிலியர் என்ட்ரி. நான் கண்டிப்பா என்ட்ரி எடுத்திருப்பேன், இங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஐ ஹவ் லாஸ்ட் 20 பாயிண்ட்ஸ். ஏன்னா எனக்கு 20 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் லாஸ். ஏன்னா ஐ நோ வெரி வெல் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், செல் எங்க பண்ணணும். பட் ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தா இன்னைக்கு நடந்த ஃபிளாஷ் என்ட்ரிக்கு உங்க அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜில ஸ்டாப் லாஸோட தான் நம்ம ட்ரேட் பண்றோம். ஸ்டாப் லாஸ் இஸ் ஆர் ஃப்ரெண்ட். ஸோ அதை என்னைக்குமே நீங்க மறந்துடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் தானே அடுத்த டிகிரியில திரும்ப போகுது, நம்ம அங்க போய் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், இந்த எதுவுமே கிடையாது. இது ஸ்டாப் லாஸ் இட் இஸ் டிசைடட். இது செல் என்ட்ரி டிசைடட், பை என்ட்ரி டிசைடட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபார் பை. ஸோ இதுதான் இனிஷியல் செட்டப். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்குமா அப்படின்னா இல்ல, கண்டிப்பா அடுத்த டிகிரி மூவ் ஆகும். ஸோ அப்ப என்ன அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து இனிஷியல் செட்டப். நான் இந்த ஏரியாவுக்கு வந்தா செல் பண்ணுவேன், அதாவது 640 இந்த ஏரியாவுக்கு வந்தா பை பண்ணுவேன். ஸோ அடுத்து என்ன நடந்தது, அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சப்பறம் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சு மார்க்கெட் கீழே தான் வந்துச்சு. ஸோ இங்க பாருங்க சேம் நம்ம 90 டிகிரில பை பண்ணியிருக்கோம். நம்ம 90 டிகிரில பை ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பை எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு டார்கெட், நான் ஏன் எப்படி சொல்றேன்னா டார்கெட் என்ட்ரி இன்னும் வந்துருச்சு, ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லியாச்சு, எக்ஸிட் எங்க ஆகணும் இல்ல ட்ரையல் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணணும். ஸோ இதை தான் அடுத்து. ஸோ இப்போ இங்க என்ட்ரி எடுத்துட்டோம். நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோ, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எப்பயுமே 1:1. ஸோ 1:1 அப்படின்றப்ப நம்ம எடுத்த என்ட்ரிக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1580. ஸோ 600ல இருந்து 580 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இதே 20 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஆப்போசிட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு இதுதான் 20 பாயிண்ட்ஸ். ஸோ ஈஸியா உங்களுக்கு இந்த பை 20 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இங்க ஆன லாஸுக்கு இங்க நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுவே ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட், இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஸோ அடுத்தடுத்து மேல போகுது என்ன பண்ணலாம், ட்ரையல் பண்ணலாம். எப்போன்னா உங்களுக்கு ஒருவேளை மார்க்கெட் இந்த டார்கெட் அடிக்குதுன்னு வைங்க. ஸோ அடுத்த டார்கெட் இல்லையா, ஸோ 0ல இருந்து கிளம்புனா உங்களுக்கு 90ல செல்லும், 90ல பை எடுக்கணும். ஸோ செல் எடுக்க மேல போகலாம், மார்க்கெட் செல் எடுத்துட்டும் கீழே வரலாம் சைட் வேஸ்ல. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ரெட் லைனை டச் பண்ண உடனே உங்க ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கும், அடுத்து இந்த ப்ளூ லைன் டச் பண்ண உடனே உங்க ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்லயும் இந்த ஃபைனல் டார்கெட், திஸ் இஸ் ஃபைனல் டார்கெட், இந்த ஃபைனல் டார்கெட் அடிச்ச உடனே கம்பல்சரி நீங்க வெளியே வரணும். ஏன்னா பேசிக் ரூல்ஸ், இந்த 90ல பை பண்ணா அடுத்து இந்த 90ல செல் ஆக பாசிபிலிட்டி நிறைய இருக்கு இன்கேஸ் ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட். இதுவே எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும், ஒரு டெக்னிக்கல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்மா இருக்கு, இல்ல ஒரு சேனல் இருக்கு, இல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு, இன்னும் பெரிய டார்கெட் போக போகுது, ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ட்ரையல் பண்ண யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ரெட் லைனை தாண்டறப்ப நீங்க தள்ளிட்டே வரலாம். பட் என்னோட சஜஷன், நீங்க இங்க பை பண்ணா ஒன்னு 20 பாயிண்ட்ல 1:1 எக்ஸிட் ஆகணும், இல்லைன்னா நீங்க ஃபுல் டார்கெட் வெயிட் பண்றேன், என்னோட ஃபுல் டார்கெட் அடுத்த 90 டிகிரி தான், ஸோ ஃபுல் டார்கெட் வெயிட் பண்றேன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ண உடனே
உங்க என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் வரணும். இந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ண உடனே இந்த ப்ளூ லைனுக்கு உங்களை ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வரணும். இந்த ரெட் லைனை ஹிட் பண்ண உடனே தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. நீங்க 1:2 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ 90 டிகிரி தாண்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்து 5000 டிகிரி ஃபிளாட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 270 பிளஸ் 270. ஸோ 270. நெக்ஸ்ட் 360 டிகிரி. ஸோ பிளஸ் 360. ஸோ அடுத்து இதுதானே அடுத்த சைக்கிள். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதே போல மைனஸ்ல so minus 270. so next higher degree போயாச்சு. இப்போ 90 முடிஞ்சிருச்சு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது, 180 and ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து மார்க்கெட்ல என்ன பண்ணணும்? அதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இதோ ஒன்ஸ் உங்களுக்கு 90 டிகிரி சைக்கிள் முடிஞ்ச உடனே அடுத்த சைக்கிள், அதாவது பெரிய சைக்கிள் எங்க வரும்னா 270 டிகிரில செல்லும், 270 டிகிரில பையும் வரும். அதுக்கான ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 360. சேம்ல 0 90 90 பண்ண மாதிரி இப்போ வந்து 270 பண்ண போறோம். 360 ஸ்டாப் லாஸா வைக்க போறோம். ஸோ இப்போ 270ல செல்லும், 270ல பையும், 360 ஸ்டாப் லாஸ் அண்ட் 360 ஸ்டாப் லாஸ். இந்த ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்மளோட 180 டிகிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 90 ரீடெஸ்ட் பண்ணும் பிரைஸ், அப்போ வந்து பை பண்ணணும். டார்கெட் பாத்தீங்கன்னா 270. நல்லா கேட்டுக்கோங்க. 180 அடிச்ச அப்புறம் 90ல பை பண்றோம். நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 1:1 160 90 டிகிரி, அதாவது 180 டிகிரி. செகண்ட் டார்கெட் 270 டிகிரி. 90 டிகிரியா கூட வச்சுக்கலாம், இதையும் 90 90 கூட பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல இதுக்கு ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 0 ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ரீடெஸ்ட் செல் எடுக்கும், இல்லைன்னா டைரக்டாவே பிரைஸ் 270 டிகிரி போயிட்டும் மறுபடியும் 90 டிகிரில வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ எய்தர் ஆர் ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். எய்தர் பிரைஸ் 180 டிகிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு டைரக்டாவே 270ல போய் செல் எடுத்துட்டு 90 டிகிரிக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 180 டிகிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து 90ல பை எடுத்துட்டும் 270 போகலாம். டூ பாசிபிலிட்டிஸ். ஸோ இதை நீங்க ரீடெஸ்ட் என்ட்ரியா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, செல் பண்ணாதீங்க. ஏன்னா 180 டிகிரி அடிக்குதுனாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது புல்லிஷ் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரியில எடுக்கணும். ரீடெஸ்ட் 90 பண்றப்ப எடுக்கணும். ஸோ இதுதான் ட்ரேட் செட்டப். என்ட்ரி எங்க, ஸ்டாப் லாஸ் எங்க, டார்கெட் எங்க. 1:1 புக் பண்ணுங்க. ஆவரேஜ் பண்றது நான் சொல்லிட்டேன். அடுத்தடுத்த லைன்ஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு வாங்க ட்ரையல. கடைசியா 270 டிகிரில புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருந்து 90ல இருந்து 0 இருந்து 90 இங்க புக் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் எங்க பண்ணணும்? இப்போ நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து செல் பண்றேன் இல்ல பை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பை பண்றேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்க அடிச்சிருக்கு, மார்க்கெட் அடிச்சுட்டு இறங்கி வருது அப்படின்னா 90 டிகிரி நான் பை பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் ஆவரேஜ் பண்ணணும், இன்னும் இறங்குது அப்படின்னா இந்த ப்ளூல தான் ஆவரேஜ் பண்ணணும். இந்த ரெட் ரிமைன் ஸ்டாப் லாஸ். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 180 அடிச்ச அப்புறமும் கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? இது ஏன்னா ஃபிளாஷ் ட்ரேட், நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு ஃபிளாஷ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ மறுபடியும் நான் 90 வர வரையும் வெயிட் பண்ணி இந்த ஏரியால மறுபடியும் பை தான் பண்ணுவேன். ஏன்னா மேலே ஃபிளாஷ் அடிச்சிருக்கிறதுனால ஒரு பையிங் ப்ரெஷர்னால தான் அந்த ஃபிளாஷ் போயிருக்கு. அப்போ செல் பண்ண நான் விரும்ப மாட்டேன். ஸோ இன்கேஸ் 90க்கு வந்தா நான் பை பண்ணுவேன். ரீடெஸ்ட்லயும் பை பண்றதும் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பெட்டர் அன்னைக்கு ட்ரேவை அவாய்ட் பண்ணிட்டாலும் பெஸ்ட் தான். ஃபிளாஷ் அடிக்கிறப்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டுக்காக இருக்கலாம், இல்ல பையிங் ப்ரெஷருக்காகவும் இருக்கலாம். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ. ஸோ இதை நான் பேசிக் என்ட்ரிலே சொல்லணும்னா, உங்களுக்கு 0ல இருந்து 90 போறப்ப ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க செல் பண்றேன் அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் வந்து இந்த ப்ளூ லைனா இருக்கணும், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 180 டிகிரியா இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஃபெயில் ஆனா எல்லாமே எல்லா நாளும் ஃபெயில் ஆகும்னு கிடையாது. 10 டேஸ்ல 7 டேஸ் சக்சஸ்ஃபுல் போற ஒரு மெத்தட் இது. உங்களுக்கு கூடவே டெக்னிக்கல் தெரியும், இன்னைக்கு ட்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நீங்க இருந்தா இட் இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ
ஸோ என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் சொல்லிட்டேன். ஸோ ஆவரேஜ் எங்கே பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஆங்கிளை எப்படி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ 360க்கு அப்புறம் போனாலும் சேம் ரூல் தான். அதுக்கு அடுத்து வர்ற 90 டிகிரி. ஸோ 360க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் 360 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்து 90 டிகிரி தான் வரும். ஸோ இந்த 90 டிகிரியில் பை பண்ண போறீங்க. ஸோ அதே தான் கண்டினியூ ஆகும். அடுத்து 180 டிகிரி வரும். ஸோ 180 டிகிரியை ஸ்டாப் லாஸ் வைக்க போறீங்க. ஸோ இதுதான் கீப் ஆன் கோயிங். உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ஸ்விங் ஆகுதுன்னா அந்த ஸ்விங் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் பையோ செல்லோ காலையில் எடுத்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் 2 டார்கெட்லேயும் 1 டார்கெட்ல புக் பண்ணிட்டு வெளியே வர பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன் டேட். இந்த கேன் டேட்டை எப்படி யூஸ் பண்றது? ஸோ இந்த கேன் டேட்டை வந்து எப்படி டெரைவ் பண்ணாரு? ஸோ அந்த டேட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்? நம்ம இண்டெக்ஸ்க்கும் கமாடிட்டிஸ்க்கும் எப்படி இதை யூஸ் பண்றோம்? மறுபடியும் சொல்றேன், இந்த கேன் டேட்டோ கேன் நம்பரோ ஸ்டாக்குக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணதுல கிடைச்ச ரிசல்ட் பண்ணும். கண்டிப்பா இன்ட்ராடேக்கு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தின வர்த்தகம் அப்படின்றது வேற. ஸோ இன்ட்ராடேன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸ்டாக்ல போய் நம்ம இன்ட்ராடே பண்ணக்கூடாது. கமாடிட்டில முடிஞ்ச அளவுக்கு பொசிஷனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா கமாடிட்டின்றது இன்னைக்கு திடீர்னு ஒரு டிமாண்ட் சப்ளை வந்தா ரொம்ப மாறிடும். பட் ஸ்டாக்ஸ் அப்படி கிடையாது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் உங்களுக்கு அது ரிலேட்டட் நியூஸஸ் வரும். உங்களுக்கு அந்த ஹெவி ஃபிளக்சுவேஷன் இருக்கும். பட் கமாடிட்டி அப்படி கிடையாது. நீங்க நினைப்பீங்க ஓவர் நைட்ல என்னனாலும் நடக்கலாம். ஸோ கமாடிட்டியை நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே இல்லை 1 or 2 daysல க்ளோஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுவேன். இல்லை எட்ஜிங் பண்ணி தான் பண்ணுவேன், பிஇசி எடுத்து. ஸோ ஸ்டாக்கை பொறுத்தவரையும் நான் இன்ட்ராடே பண்ண மாட்டேன். பொசிஷனலாக தான் குவான்டிட்டிஸாக தான் வாங்கி புக் பண்ணுவேன். ஸோ ஸ்டாக்குக்கு இன்ட்ராடே கிடையாது, கமாடிட்டிக்கு பொசிஷனல் கிடையாது. ஸோ இந்த கேன் டேட்டை வந்து ஒன்லி இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேன் டேட்? ஸோ கேன் டேட், ஸோ கேன் வந்து அவரோட 0, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் நம்ம தான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச்ல வந்து எண்ட் ஆகுது, ஏப்ரல்ல வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அவர் வந்து என்னன்னா ஒரு பிளானட்டரி மூமெண்ட் வச்சு எந்த மாதிரி மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் மாறும், எந்தெந்த ரேட்ல மாறும். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஸோ இது ஒரு காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க, ஒரு டேட்டோட சைக்கிள். ஸோ எந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா டிசம்பர் 21, அதாவது 270 டிகிரி. நான் உங்களுக்கு அங்கே சொல்லி கொடுத்தது தான். 270 டிகிரிலேருந்து மார்க்கெட் திரும்பும். அதுக்கான ஸ்டாப் லாஸ் 360 சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான். 270 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்றேன், அதாவது டிசம்பர் 21. அண்ட் நெக்ஸ்ட் மேஜர் டேட் வில் பி 3 months, எவ்ரி 3 months. ஸோ இதுக்கு நம்ம வந்து சேம் தாங்க, 0ல இருந்து 90 days. ஸோ 19ன்றப்போ மார்ச் 3 months ஆகும் உங்களுக்கு. டிசம்பர் 21 இருந்து 90 days, மார்ச் 21. ஸோ அங்கிருந்து 90 days ஜூன் 21, அங்கிருந்து 90 days செப்டம்பர் 22. அண்ட் பிட்வீன் வருது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4, மார்ச் 5 அண்ட் ஆகஸ்ட் 7 அண்ட் நவம்பர் 8. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ ஒரு 45 டிகிரியா டேட்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ டிசம்பர் 21ன்றது 270 டிகிரி, அது 0 ஆகும். ஸோ இங்கிருந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் ஒரு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்றப்ப டிசம்பர் 21ல இருந்து ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக வச்சுப்போம். டிசம்பர் 21 இருந்து நெக்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் வந்து மார்ச் 21லையும், அடுத்த மேஜர் சேஞ்ச் ஜூன் 21லையும். ஸோ அடுத்து ஜூன் 21ம், ஆகஸ்ட் 21 மைனர் சேஞ்ச் அண்ட் செப்டம்பர் 21 மேஜர் சேஞ்ச். ஸோ கிரீன்ல மார்க் பண்ணியிருக்கிறது மேஜர் ட்ரெண்ட் சேஞ்ச் அண்ட் ரெட்ல இருக்கிறது எல்லாமே ஒரு மைனர் சேஞ்சஸ். ஸோ 45 டேஸ்க்கு ஒரு முறை ட்ரெண்ட் மாறும். ஸோ 90 டேஸ்க்கு ஒரு மேஜர் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ பிட்வீன் இருக்கிறது கேட்கலாம், ஏன் இந்த ஜூன் 5 எதுக்கு, ஜூன் 7, ஜூன் 5, ஜூலை 7, ஜூலை 23, மே 21, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் 15 days கேப். ஸோ டிசம்பர் 21 ஜனவரி 5, 15 days கேப். ஸோ 5ல இருந்து 20 ஒரு 15 days கேப். எவ்ரி 15 days ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஒரு சின்ன ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் சேஞ்ச், ஒரு கரெக்ஷனுக்காக வர்றது. ஸோ இதெல்லாமே அந்த டேட்ல நடக்கும். ஸோ மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர், மார்ச், ஜூன் அண்ட் செப்டம்பர். அண்ட் மைனர் சேஞ்சஸ் வில் பி 4th May and February 4 and May 5th and August 7 and November 8. ஸோ மைனர் சேஞ்சஸ், குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாமே இந்த சின்ன டேட்ல வரும் 15 days. ஸோ இதை தான் அவர் டிரைவ் பண்ணியிருக்காரு.
ஸோ சார்ட்ல பார்க்கலாம் நம்ம வந்து இந்த டேட்ஸ்ல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்ற நம்ம சார்ட்ல போய் பார்ப்போம். ஒரு இண்டெக்ஸ்ல நம்ம நிஃப்டியே எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டேட்டும் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன், வெர்டிகலா மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து டிசம்பர் 21. ஸோ ஏன் டிசம்பர் 23 போட்டிருக்கேன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 21. ஸோ ஆஸ் பர் கேன் சைக்கிள் ஸோ டிசம்பர் 21 அப்படின்றது எய்தர் 20, 21 ஆர் 22. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஒரு மேஜர் ட்ரெண்ட் டேவா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் டேஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம், 1+ ஆர் 1-. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு 20th டிசம்பர் வந்து ஏன்னா 1 day பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றப்ப அடுத்து 23 வந்துருது. ஸோ அப்போ ஒரு நாள் முன்னாடி எடுத்துப்போம், 20th டிசம்பர் என்ன நடந்திருக்கு. ஸோ அடுத்த டேட் பார்த்தீங்கன்னா February 4. இட் இஸ் அ மைனர் டேட். February 4 அப்படின்றது 45 days. March 23 அதாவது 21 தான் வரும், 20 and 22 and 23. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ March 21 அண்ட் நெக்ஸ்ட் June 21 அண்ட் September 22. ஸோ இதெல்லாமே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்லலாம் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிசம்பர் 20th ஸோ இங்கே ஒரு ஹை கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை சஸ்டைன், அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மைனர் ட்ரெண்ட் ரிவர்சல் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து ஒரு மேஜர் டேட். ஸோ இந்த டிசம்பரோட மேஜர் டேட் ரிவர்சல் கீப் கண்டினியூஸ் டெல் மார்ச். ஸோ மார்ச் வரையும் ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு, March 20th வரையும். ஸோ இங்கிருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டி இருக்கு March 20th. பட் சுச்சுவேஷன் நவ் பேனிக். ஸோ அதனால உங்களுக்கு அந்த டவுன்ஃபால் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஆஸ் பர் கேன் ரிவர்சல் டேட்ஸ் ஸோ இந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு ஆல்ரெடி March 20th இருந்து. ஸோ அடுத்து May 5 வரையும் மேக்சிமம் அப்மூவ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் ஒரு மாதிரி சைட்வேஸ் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு மாதிரி சைட்வேஸ்ல இருந்துட்டு உங்களுக்கு அடுத்த டேட்டுக்கு இன்னும் கீழேயும் போகலாம், இல்லை அடுத்து மேலேயும் போகலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் இந்த டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேஜர் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. முதல் மேஜர் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 20. ஸோ மேஜர் டேட் டிசம்பர் 20ன்றப்ப உங்களுக்கு இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் 3 days, அதாவது 20th, 21st, 22nd 3 days-ஓட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் அந்த லோவை கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனா ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுங்க, ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கிருந்து தான் மார்க்கெட் அடுத்த மேஜர் டேட் வரையும் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதே போல இந்த டேட்ல கிரியேட் ஆன லோவஸ்ட் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு இதை நீங்க பை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டேட் வரையும் பாசிபிலிட்டி ரிவர்சல் இந்த மாதிரி இருக்கலாம். பட் இந்த வேல்யூ போகுமான்னு தெரியாது, பட் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சேஞ்சஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் இந்த டேட்ல எல்லாம் வரும். மைனர் டேட்டையும் பார்த்துக்கோங்க. மேஜர் டேட்ல தான் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்றது கேரண்டி கிடையாது. ஸோ இந்த ரெட்ல மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் மேஜர் டேட்ஸ், அதாவது 90 days ஒரு முறை நடக்கிறது. ஸோ இதெல்லாம் 90 days ஒரு சைக்கிள். ஸோ இந்த பிட்வீன்ல இருக்கிற ப்ளூ எல்லாமே 45 days-ஓட சைக்கிள்ஸ். ஸோ மைனர் சேஞ்சஸ் இங்கே வரலாம், மேஜர் சேஞ்சஸ் இங்கே வரலாம், சப் மைனர் சேஞ்சஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ் எவ்ரி 15 days-ம் வரும், எவ்ரி 15 days-ம் வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான டேட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் உங்களுக்கு, இதுதான் அந்த டேட்டு. ஸோ இந்த டேட்டை வந்து நீங்கள் நான் வேணும்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் வீடியோ ஃபேஸ் பண்ணி விடுறேன். இதை நான் குரூப்லேயும் வேணா ஷேர் பண்ணுறேன் இந்த இமேஜ். ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயர் வந்து ஒரு லீப் இயர். ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றப்போ ஒரு நாள் முன்னாடி பின்னாடி எல்லாமே இருக்கும். ஸோ டிசம்பர் 21 அப்படின்றது நெக்ஸ்ட் March 22 வரலாம், இல்லை ஒரு 6 hours 3 hours 4 hours டிஃபரன்ஸும் வரும். ஸோ உங்களுக்கு இந்த டேட்ஸ் மேஜராக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு கமாடிட்டி ஆகட்டும், எந்த ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும், இந்த டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரிவர்சல்ஸை கொடுக்கும். 100% அக்யூரசி எதிர்பார்க்காதீங்க.
ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனா கண்டிப்பா இந்த டேட்ல ஃபார்ம் ஆனா அது கண்டிப்பா ஒரு ரிவர்சலுக்கான சைன் தான். இப்போ நிஃப்டி வந்து ரிவர்சல்ல தான் இருக்கு. நான் இதை வச்சு நான் முதல்ல நான் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், குரூப்லயும் அப்டேட் பண்ணேன். 8400 8800 கண்டிப்பா போகும் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரிவர்சல் தான் இப்போ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகலாம். இது ஒரு ட்ரெண்டுன்னு சொல்றதோட ஒரு கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒருவேளை ஹையர் ஐயும் நியூ ஐயும் கிரியேட் பண்ணலாம். பட் இந்த டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனலி ஹவு டு பிளான் அ ட்ரேட் செட்டப். முதல்ல சொன்னதான் என்ட்ரி எங்க, ஆவரேஜ் எங்க, டார்கெட் எங்க, ஸ்டாப் லாஸ் எங்க. மறுபடியும் சொல்றேங்க, என்ட்ரி, ஆவரேஜ், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இட் இஸ் வெரி வெல் பிளான்ட். ஸ்டாப் லாஸை தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, ஆவரேஜ் வேற எங்கேயோ வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, டார்கெட்டை மாற்றி வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. சார்ட்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ட்ரி, ஆவரேஜ், டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 90 டிகிரியில் செல் பண்ணுறோம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் 180 டிகிரி மெயின்டைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 90 டிகிரி பை பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் 180 மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ எது முதல்ல கிடைக்கும் பாருங்க, 0 ஃபைன் பண்ணுங்க 1 minute and 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சு. ஸோ எது முதல்ல பையா செல்லான்னு பாருங்க. பை கிடைச்சா ஃபர்ஸ்ட் டார்கெட்ல 1:1 புக் பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா வரும், அந்த நம்பர் ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆனாவே போதும், க்ளோஸ் வைக்கணும். இந்த 1 minute கேண்டில் 5 minute கேண்டில் க்ளோசிங் அதெல்லாம் கிடையாதுங்க. லாஸ்ட்ல கூட உங்க டார்கெட் அடிக்குங்க, லாஸ்ட்ல கூட உங்க என்ட்ரி எடுக்குங்க. ஸோ எதுக்கும் ரெடியா இருங்க. ஸ்டாப் லாஸை மட்டும் தயவு செஞ்சு தள்ளி போட நினைக்காதீங்க, வைக்காம ட்ரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு ஃபிளாஷ் ட்ரேட் வந்தா உங்க அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகிற சுச்சுவேஷன் வரும், லைக் டுடே. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து 270 பையும் 360 ஸ்டாப் லாஸும் வைக்கணும். ஸோ அதே மாதிரி மேலே 360 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 270 செல்லும் பண்ணணும். நான் இதுக்கான ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் 180 டிகிரி அடிச்சா ரீடெஸ்ட் 90 பை எடுக்கணும், இங்க டார்கெட்டை புக் பண்ணணும். ஒருவேளை நம்மளோட பை ஸ்டாப் லாஸ் அடிக்குது 180 அப்படின்னாலும் சேம் ரூல்ஸ் தான். 180 ஸ்டாப் லாஸ் அடிச்ச அப்புறம் உங்களுக்கு 90 போய் பை செல் எடுத்துட்டு மார்க்கெட் 270 வரும். ஸோ இதுல ஒரு சேஞ்சஸ் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு என்ன பண்ணும், டைரக்டாவே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு 270 டிகிரிக்கு போயும் வந்து 90 பை எடுக்க பாசிபிள் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ரூல்ஸ் இஸ் வெரி சிம்பிள். எதர் நம்ம 90 டிகிரியில் எடுக்க போறோம், இல்லைன்னா 270 டிகிரியில செல்லும் பையும் பண்ண போறோம். ஸ்டாப் லாஸ் 180 டிகிரி அடிச்சா ரீடெஸ்ட் 90 டிகிரி, ரீடெஸ்ட் 90 டிகிரியில பை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும்னு நான் மறுபடியும் சொல்றேன். ரீடெஸ்ட்ல பை, அதாவது இந்த 90 டிகிரியில ரீடெஸ்ட் பை. ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 0 டிகிரி. ஒன்ஸ் நீங்க எடுத்த என்ட்ரி, அதாவது செல், பேசிக் செல் 90 எடுத்தீங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 180. ஸோ இந்த 90 எடுத்த என்ட்ரியை வந்து 180 ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா நீங்க அடுத்து பண்ண வேண்டிய இடம் பை வந்து 90 டிகிரிலையும் அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 0லையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது என்ன மாதிரி சினாரியோஸ் இருக்கும்னா, ஒன்று உங்களுக்கு டைரக்டாவே 180 டிகிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வந்து இங்க பை எடுத்துட்டு 270 போகும். அப்படி இல்லைன்னா டைரக்டாவே 270 டிகிரி போயிட்டு உங்களுக்கு 90 மறுபடியும் பை எடுத்துட்டு மேலே போகும். ஸோ எப்பெல்லாம் டைரக்டாவே 270 டிகிரி போதோ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி நீங்க செல் பண்ணலாம். டைரக்டாவே போறப்ப இங்கேயே செல் பண்ணுங்க. ஆனா ஒருவேளை 180 போயிட்டு உங்களுக்கு ரீடெஸ்ட் வந்து போகுது அப்படின்னா செல் பண்ணாதீங்க. ஒருவேளை அது ட்ரெண்ட் கண்டினியூஷன் மேலே போயிட்டே இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இன்கேஸ் பை எடுத்தாச்சு, காலையில மார்னிங் என்ட்ரியில உங்களுக்கு பை இங்க எடுத்தாச்சு 90 டிகிரியில, அதோட ஸ்டாப் லாஸ் நீங்க 180 போட்டிருக்கிறீங்க. இப்போ மேலே போகுது மார்க்கெட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த எடுத்த பைய இங்க புக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் பண்ணி இங்க புக் பண்ணணும். புக் பண்ணிட்டு மறுபடியும் இங்க செல் பண்ண போறீங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 180 டிகிரி நீங்க வைக்க போறீங்க. இப்ப இந்த சினாரியோ வந்து நார்மல் சினாரியோ. இப்போ இன்கேஸ் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குது, இங்க இருந்து அந்த பை எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு 180ல, அதாவது நீங்க எடுத்துட்டீங்க, இங்க பை பண்ணதுக்கு இங்க புக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் செல் பண்றீங்க, பட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு 180ல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ரெண்டு சினாரியோ. ஒன்னு 180ல இருந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே 90 வந்தா பை பண்ணுங்க, 90 பை பண்ணுங்க. 0வை ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டார்கெட் பாத்தீங்கன்னா 270, 180 அடிச்சதுனால உங்களுக்கு 270. ஸோ இந்த இடத்துல இப்ப செல் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா பிரைஸ் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல வருது. அப்படி ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இங்க எடுத்த பை டைரக்டாவே 270 டிகிரி வந்துருச்சுன்னா தாராளமா நீங்க 270ல செல் பண்ணலாம். அதாவது இங்க ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அடிச்சிருக்கும், இமீடியட்டா 270 போயிருக்கும். அந்த இடத்துல நீங்க செல் பண்ணிட்டு 360 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த 360 ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இங்க செல் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா சேம் தான், 90 டிகிரி. இந்த 90 வந்த உடனே நீங்க எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க போனாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ராடேல 2 என்ட்ரி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் 20 பாயிண்ட் புக் பண்றீங்க, அடுத்து 20 பாயிண்ட் புக் பண்றீங்க. 40 பாயிண்ட் ட்ரேட் ஓவர். உங்களுக்கு இன்ட்ராடேக்கான டார்கெட் முடிஞ்சது. ஸோ இவ்வளவுதாங்க கேன். இதுதாங்க என்னோட ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்க என்ன டேல எடுத்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணாலும் இதுக்கான ரிசல்ட் ஒரே மாதிரி தான் வரும். மறுபடியும் சொல்றேன், ஒரு நாள் ஃபெயிலியர் ஆச்சு நிறுத்தாதீங்க. 10 டேஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. 10 டேஸ்ல மினிமம் 7 to 8 டேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் டேயா தான் இருக்கும். இன்னொன்னு, லாட் சைஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. இது பை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு லாட்டும் ஆவரேஜ்ல ஒரு லாட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஓவரால் லாஸே பாத்தீங்கன்னா 3000 தான் இருக்கும். ஆனா நீங்க ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 கிடைக்கும். ஏன்னா இங்க ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு 20 பாயிண்ட் மேல போய் டார்கெட் அடிக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு 5000 rupees ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க ஜாஸ்தி லாட் யூஸ் பண்ண தேவையில்ல. 3000 ரிஸ்க் எடுக்க போறீங்க, 5000 ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ண போறீங்க. ட்ரேடிங் ரூல்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு வைங்க. இப்போ 180ல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு எக்ஸாம்பிள். ஸோ 180 ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், 180 ஸ்டாப் லாஸ் அடிச்சா 90ல பை பண்ணணும். இப்போ நீங்க 90ல பை பண்ணிட்டு 0 ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்றீங்க. மறுபடியும் இந்த இடத்துலயும் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா தயவு செஞ்சு ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க 6 மைனஸ்ல இருக்கீங்க. அதை நாளைக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஃபெயிலியர் டேவா வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை சேஸும் பண்ணாதீங்க, மார்க்கெட் ரிவெஞ்சும் எடுக்காதீங்க. என்னதான் ஸ்ட்ராட்டஜி, என்னதான் டெக்னிக்கல் எல்லாம் தெரியுதுனாலும் எமோஷன்ன்ற ஒரு விஷயம் ரொம்பவே டேஞ்சரஸ். எமோஷன் ட்ரேட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. 2 ஸ்டாப் லாஸ் அடிச்சா நோ ப்ராப்ளம்ங்க. என்டையர் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு 6000 மைனஸ் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நாளைக்கு இதை ரெக்கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி டெய்லி டீசெண்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியுங்க. நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைவ் ட்ரேடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பேனிக்கா இருக்குன்னா என் கூட லைவ் ட்ரேட்ல இருக்கணும்னா நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் டெய்லி என்னோட குரூப்ல இந்த 14 டேஸ் வரையும். ஏன்னா நான் வேற வேலை இல்லை இல்லையா, ஸோ அதனால லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். நம்ம சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம். நான் என்ட்ரி எடுக்கிறப்ப நானும் தான் கூட என்ட்ரி எடுப்பேன். உங்களுக்கு லாஸ் ஆனா எனக்கு லாஸ் தான். ஓகேங்களா? இதே ஸ்ட்ராட்டஜி தான். அடிஷ்னலா நான் என்ன யூஸ் பண்றேன்றதை நீங்க வேணா கத்துக்கலாம். நான் எலியேட்டிவ் யூஸ் பண்ணுவேன், பேட்டர்ன் யூஸ் பண்ணுவேன், ஹார்மோனிக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே பார்த்துதான் நானும் ஒரு ஷோர் ஷாட் மாதிரி தான் எடுப்பேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்றவங்க நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரியலி ஷோர் குட். ஸோ இதுதான் என்னோட சேனல் ட்ரேட் இன் தி ஜோன். ஸோ இதில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. புரியலன்னா நோ ப்ராப்ளம்ங்க, நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்க, டெலிகிராமில் பிங் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லித்தரதில்ல. கூட சேர்ந்து எல்லாம் ப்ராஃபிட் பண்ணால் எனக்கும் ஹாப்பி தான். என் கூட நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். ஸோ ஒன்றா சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ என்ன சொல்றது, விளம்பரம் அதிகம் ஆனாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது உங்களோட யூஸ்ஃபுல் தான். இது எப்படி சேர்க்கணுன்றதுனால தான் இந்த யூடியூப் யூஸ் பண்ணுறேன்னா, இல்லைனா நான் சேனல்லே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். பட் இந்த லிங்க் யூஸ் பண்ணி வேற ஒருத்தரும் பார்க்க முடியும். ஸோ இந்த கேன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக டெஃபினெட்லி ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்களோடது. பாருங்க, என்னோட ட்ரேட் எல்லாமே வெரி வெல் பிளான்ட். என்னோட லாஸ் இவ்வளோதான் நான் டிசைட் பண்ணிடுவேன், என்னோட ப்ராஃபிட்டும் இவ்வளோதான் டிசைட் பண்ணிடுவேன். எனக்கு கிரீடியும் கிடையாது, ஃபியரும் கிடையாது. லைவ்ல இருந்தீங்கன்னா நானே சொல்லுவேன். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சது, ஓப்பனா ஒத்துக்கிட்டேன், ஸ்டாப் லாஸ் எனக்கும் அடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வெறும் லாஸ் பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்ஸ். அதை நாளைக்கு நான் ரெக்கவர் பண்ணிடுவேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் அன்ஸ்டேபிள், யாருனாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். டைரக்ஷன் செல் கொடுத்து பை போனாலும், பை கொடுத்து செல் போனாலும்
மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் கேன்ல யுவர் லாஸ் வில் பி ஃபிக்ஸ்ட். இதுக்கு மேல லாஸ் கிடையாது. என்ட்ரி அதே போலதான். ₹1 கம்மியா இருக்குனாலும் என்ட்ரி சேஸ் பண்ண மாட்டேன். எக்ஸாக்டா அந்த வேல்யூ வந்தால் தான் என்ட்ரிஸ், எக்ஸாக்டா அந்த நம்பர் வந்தால் தான் ஸ்டாப் லாஸ். நோ கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட், அந்த நம்பர் ட்ரேட் ஆனாவே போதுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து புரியல, ஏதாச்சும் ஒரு சம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியலன்னா நோ ரீசனே நீங்கள் எனக்கு பிங் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். லைவ் ட்ரேடிங் வர்றவங்களும் கண்டிப்பாக என் கூட ஜாயின் பண்ணலாம். நான் லிங்க் அனுப்பிச்சுடுறேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேர்ந்தே ட்ரேட் பண்ணுவோம், சேர்ந்தே ப்ராஃபிட் பண்ணுவோம். தேங்க்யூ.